பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கல்யாணம் ஆகி 2 பேரும் நார்மல் காய்ஷன் ஒன்றா இருக்காங்க. நார்மலாக செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இருக்குது, நார்மல் காய்ஷன் இருக்குது, 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. ஒன்றும் இல்லைம்மா, கிளினிக்கல் ப்ராக்டிஸ்க்கு பேஷண்ட்ஸ் வருவாங்க நம்ம கிளினிக்கல் ப்ராக்டிஸில். அப்போ நாங்கள் சொல்லுவோம் பொண்ணுக்கும் செக் பண்ணுங்க, ஆணுக்கும் செக் பண்ணோம் அப்படின்போது அப்போ விந்தணு பரிசோதனை பார்க்கணும். இந்த விந்தணு பரிசோதனை வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர்பேஷன் மெத்தட் தான். அவங்களாம் வந்து மாஸ்டர்பேட் பண்ணி, நம்ம எல்லாருக்கும் தெரியும் விதைப்பை இருக்கு, ஸ்க்ரோட்டம், அதுக்குள்ளதான் டெஸ்டிஸ் இருக்கும், விதைகள் இருக்கும். இந்த அக்வயர்டு காசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மம்ஸ், ஹைட்ரோசீலு, வெரிகோசீலு, அதுக்கும் மேல பயங்கர ஸ்மோக்கிங்கு. ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இருக்கிறது இல்லை. அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டேஜ்ல இப்போ வந்து பாருங்கம்மா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி 25,000 பர்சனாலிட்டிஸ் மேல வச்சு ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணாங்க. FT வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம எந்த டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கல்யாணம் ஆகுது, ஒரு கப்பலுக்கு குழந்தை இல்லை அப்படின்னாவே எல்லாருமே அது அந்த பிளேம் வந்துட்டு ஒரு பொண்ணு மேலே தான் வந்துட்டு போடுவாங்க. ஏன் ஆன் சைடில் இருக்கிற பிரச்சனைகளை வந்துட்டு இப்போ போய் பார்க்கவே மாட்டேன்றாங்க அப்படிங்கிற கேள்வி நிறைய பெண்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ எனக்குமே வந்துட்டு அந்த கேள்வி இருந்தது. அதை பற்றின ஒரு டிஸ்கஷனாக தான் வந்துட்டு இந்த வீடியோ இருக்க போது. அதுக்காக இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹோமியோபதி டாக்டரான தீபா ராலன் மேம் தான் வந்துட்டு நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் மேம். மேம், இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கல்யாணம் நடக்குது, ஒரு குழந்தை இல்லை அப்படின்னாவே ஒரு பெண்ணை வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு இன்ஃபர்டிலாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க, அவங்கள செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம இப்போ நிறைய கேட்டுகிட்டே இருக்கோம். ஆனால் ஆண்களுக்குமே வந்துட்டு அந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை நிறைய பேர் வந்துட்டு அட்ரஸ் பண்ண மறந்துடுறாங்க. ஸோ இப்போ ஆண்களுக்கான இன்ஃபர்டிலிட்டி எப்படி நம்ம கண்டுபிடிக்கும்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கல்யாணம் ஆகி 2 பேரும் நார்மல் காய்ஷன் ஒன்றா இருக்காங்க. நார்மலாக செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இருக்குது, நார்மல் காய்ஷன் இருக்குது, 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. எந்த கான்ட்ராசெப்ஷன்ஸுமே யூஸ் பண்ணலை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 10 months இது வந்து எந்த கான்ட்ராசெப்ஷனும் யூஸ் பண்ணாமல் கன்சீவ் ஆகலை அப்படின்னா இந்த கப்பலுக்கு இன்ஃபர்டிலிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பார்ட்னரும் காரணமாக இருக்கலாம், ஃபீமேல் பார்ட்னரும் காரணமாக இருக்கலாம். இப்போ இன்ஸ்டன்ஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா, ஜென்ஸ் வந்து ஏறக்குறைய 50 to 55%, லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45 to 50% அந்த மாதிரி தான் இருக்கு. அப்போ கம்பேரிட்டிவ்லி ஜென்ஸ் கொஞ்சம் ஹையராக தான் இருக்கிறாங்க. பட் சொசைட்டில நம்ம வந்து இப்படி இருக்கும்போது உடனே லேடிஸ் மேல ஒரு ஆமா, அது வந்து தெரியாதனமா எல்லாருமே என்ன நினைப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லைம்மா, கிளினிக்கல் ப்ராக்டிஸ்க்கு பேஷண்ட்ஸ் வருவாங்க நம்ம கிளினிக்கல் ப்ராக்டிஸில். அப்போ நாங்கள் சொல்லுவோம் பொண்ணுக்கும் செக் பண்ணுங்க, ஆணுக்கும் செக் பண்ணோம் அப்படின்போது ஒரு சில ஜென்ஸ் வந்துமா ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஒரு சிலர் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றத ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்கம்மா. அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம், சரி இல்லை சார் நீங்கள் நல்லாவே கூட இருங்க, நாங்கள் வந்து செக் பண்ணணும் ரூல்ஸ் அப்படின்னு. அது பார்த்தாதான் வந்து யார் காரணம் தெரியும். பொதுவாக ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு வச்சுக்கோமா, இப்போ லேடிஸ்க்கு வந்து பாருங்க அவங்களோட கருப்பை ஸ்கேன் எடுக்கணும், அதுக்கப்புறம் கருக்குழாய் பரிசோதனை அப்படின்பாங்க, HSG அப்படிம்பாங்க, அந்த கருக்குழாய் பரிசோதனை எடுக்கணும். அதுக்கப்புறம் ஜென்ஸ்க்கு விந்தணு பரிசோதனை, சிம்பிளா ஒரே ஒரு விந்தணு பரிசோதனை தான், அதை வந்து கம்ப்ளீட் செமன் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா பல பேர் வந்து பாத்தீங்கன்னா இல்லைங்க நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படிம்பாங்க. அப்படியும் நம்ம ரொம்ப வந்து இல்லை சார் நிறைய புரிய வைப்போம், நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். புரிஞ்ச ஒரு அரை மணி நேரம் நம்ம பேச்சுக்கு பின்னாடி அவங்க என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் அவங்கள செக் பண்ணுங்க, அவங்க எல்லாமே நார்மலா இருக்காங்க அப்படின்னா என்னோடத பார்க்கலாம் அப்படிவாங்க. பெரும்பாலும் அப்படி சொல்றது ஒரு ஆண்மை இது மாதிரி. ஆமா, அது வந்து ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஆளுமை அப்படின்றது இருக்கும். ஒரு சிலர் வந்து நம்மளுக்கு எங்க குறை இருக்குன்னு சொல்லிடுவாங்களோன்ற பயமோ என்னவோ தெரியாது. பட் பியாண்ட் தட் யாரும் எனக்கு பயம் அப்படின்றத காமிச்சிக்கிறது இல்லை ஜென்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம சொசைட்டி அப்படிதானமா இருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து சுட்டி காமிக்கிறது லேடிஸ் தான் இல்லைங்களா. ஸோ அதனால எப்பயுமே லேடிஸ் தான் பாவப்பட்டவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்படி நிறைய நீங்க கேட்கறது கரெக்ட் தான், இப்படி நிறைய பேர் சொல்றது உண்டு. பட் பியாண்ட் தட் நாங்க வந்து தெளிவா புரிய வைப்போம். அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் கவுன்சிலிங் பின்னாடி ஒத்துப்பாங்க. ஒரு சிலர் எடுத்த உடனே ஒத்துப்பாங்க. ஓகேங்க, எவ்ரிதிங் இது வந்து ப்ரொசீஜர் தானே, வி ஷுட் அக்செப்ட் இட் தானே அப்படிம்பாங்க. அப்ப அந்த மாதிரி செக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதாவது டீடைல் செமன் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, விந்தணு பரிசோதனை, ஒரு முழுமையான விந்தணு பரிசோதனை. இதுக்கு வந்து பாருங்கம்மா ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான லேப்ல எடுக்கணும் அப்படின்னா ஆணும் பொண்ணும் சேர்ந்து குறைஞ்சது 3 நாள் இடைவெளி இருக்கணும். ஒரு சாதாரண லேப்ல எடுக்கணும் அப்படின்னா ஆணும் பொண்ணும் சேர்ந்து குறைஞ்சது 3 நாள், அதிகபட்சம் 7 நாள் 8 நாள் கூட இருக்கலாம், 10 நாள் கூட இருக்கலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா. அப்ப விந்தணு பரிசோதனை பார்க்கணும். இந்த விந்தணு பரிசோதனை வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர்பேஷன் மெத்தட் தான். அவங்களா வந்து மாஸ்டர்பேட் பண்ணி அந்த செமன் கொடுக்கணும், கொடுத்தா அவங்க வந்து செக்அப் பண்ணி கொடுப்பாங்க. பொதுவாக வந்து பாருங்கம்மா நம்ம பிட்யூட்ரி கிளாண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா FSH LH அப்படின்ற ஹார்மோனும் செக்ரீட் பண்ணுது. இது ரெண்டும் பேலன்ஸ்டா இருக்கணும்.
ஏன்னா ஹெல்ஹெச் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரான் உற்பத்திக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த டெஸ்டோஸ்டிரானை வச்சு ஸ்பெர்மை உற்பத்தி பண்றது எது அப்படின்னா இந்த எஃப்எஸ்ஹெச். அப்ப இது ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கணும். லேடிஸ்க்கும் அதே மாதிரி தான் எஃப்எஸ்ஹெச்சும் ஹெல்ஹெச்சும் பேலன்ஸ்டா இருக்கணும். எப்போ இதுல ஃபிளக்சுவேஷன் ஏற்படுதோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு ஒண்ணு டெவலப் ஆகுது. இது அகைன் வந்து பாருங்கம்மா, காரணம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கு கன்ஜெனிட்டல் ரீசன்ஸ் காசஸ் அப்படின்னு எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். கன்ஜெனிட்டல் பிறவி குறைபாடு அப்படின்னு ஒரு காரணம் இருக்குமா. ஓகே. அதுக்கு அடுத்து அக்வயர்டு, நான் பிறக்கும் போது நார்மலா தான் பிறந்தேன், அதுக்கப்புறம் எனக்கு இடைப்பட்ட காலகட்டத்துல எனக்கு தொந்தரவு வந்துச்சு அப்படின்றதும் இருக்கு. அவங்களோட ஃபுட் ஆக்டிவிட்டீஸ், அவங்க லைஃப் ஸ்டைல் மூலமா, ஆமா லைஃப் ஸ்டைல், டயட்ரி ஓரியன்டேஷன் எல்லாமே பண்ணிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் அக்வயர்டு அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு சிலருக்கு ரொம்ப ரேர் கேசஸ்ல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த டியூபே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்காது. கன்ஜெனிட்டல் ஆப்சன்ஸ் ஆஃப் டியூப்ஸ் இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாருங்க இது லேடிஸ்க்கும் இருக்கிறதா, இந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸ் ஆப்சன்ஸா இருக்கிறது அதுவும் இருக்கு. இவங்களுக்கு எபிடிடைமஸ் ஆப்சன்ஸா இருக்கிறது இருக்கு. அதே மாதிரி அன்டிசென்டட் டெஸ்டிஸ் அப்படிம்பாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் விதைப்பை இருக்கு, ஸ்க்ரோட்டம், அதுக்குள்ளதான் டெஸ்டிஸ் இருக்கும், விதைகள் இருக்கும். இது வந்து அன்டிசென்டட் டெஸ்டிஸ்னா என்னன்னா இடுப்புலயே ஒரு விதை இருக்கும். அதை வந்து சர்ஜரி பண்ணி அந்த மாதிரி குழந்தைங்க நீங்க பாத்திருப்பீங்களான்னு தெரியல, ஏன்னா நீங்களே ரொம்ப சின்ன பொண்ணு அதனால உங்களுக்கு தெரியாது. கேள்விப்பட்டதில்ல. ஆக்சுவலி என்னன்னா இடுப்புலயே இருக்கும் விதை, அதை வந்து சர்ஜரி பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கன்ஜென்டல் காசஸும் இருக்கு. அக்வயர்ட் காசஸ் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த ஹைட்ரோசீல், நீர் கொத்துது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா விதைப்பையில. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெரிகோசீல், அந்த விதைப்பையில இருக்க நரம்புகள் எல்லாம் வந்து பிளட் வெசல்ஸ் எல்லாம் சுருண்டு இருக்கும். ஆமா, அது நரம்புகள் சொல்லுவாங்க, அது நரம்புகள் கிடையாது, பிளட் வெசல்ஸ் எல்லாம் சுருண்டு இருக்கிறது, அது ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க எபிடிடைமிட்டிஸ் அப்படிம்பாங்க, விந்து குழாயில வந்து பாத்தீங்கன்னா ரணம் ஆயிடுறது. இன்னொன்னு இந்த சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா அம்மா வருது பாத்தீங்கன்னா, நம்ம புட்டாளம்ம அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுல புட்டா இல்லம்மா, அது இல்ல வீக்கும் அந்த கன்னத்துல, கண்ணுக்கு பக்கத்துல கன்னத்துல பெருசா வீங்கிக்கும். அதை வந்து விளையாட்டம்ம, புட்டாளம்ம அப்படின்னு சொல்லுவாங்க. மம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மம்ஸ்னால சின்ன வயசுல பாதிக்கப்பட்ட விதைப்பையும் மம்ஸ்னால பாதிக்கப்பட்டுச்சு ஸ்க்ரோட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா, அவங்களுக்கு வந்து 0 கவுண்ட் போறது கூட வாய்ப்பு உண்டு. 0 கவுண்ட் போயிடும். ஓகே. எந்த ஏஜ் குரூப்பா இருந்தாலும் அந்த மாதிரி 100 பேருக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா, ஒருத்தவங்களுக்கு அந்த மாதிரி போறதையும் பார்த்திருக்கோம். அப்ப 0 கண்டினியூஸா 0 வருது, அது அசூஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. கண்டினியூஸா 0 வருது அப்படின்னு போது நாங்க கேட்போம், சின்ன வயசுல புட்டாளம்மா வந்துச்சா அப்படின்னு கேட்போம். அதாவதுமா அம்மா வந்துச்சுனாலும் ப்ராப்பர் வைத்தியம் வேணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். கண்டிப்பா. இது வந்து பாருங்க இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்கு. நம்ம வந்து பாருங்க அம்பிகை தான் வந்து அம்மனுக்கு காரணம், சமயபுரத்தம்மன் தான் காரணம், எல்லாமே ஓகேமா. ஒரு சைடு ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் நம்ம செய்யதான் செய்யணும். பொதுவாவே வைரஸ் வந்து ஒரு பீக்கு போய் தானா அடங்குன்றது உண்மை. பட் பியாண்ட் தட் நம்மளுக்கு மெடிக்கல் இன்டர்வென்ஷன் அப்படின்றது செய்யணும். கண்டிப்பா மேம். சோ அதுவும் ஒரு காரணம். ஆக இந்த அக்வயர்டு காசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மம்ஸ், ஹைட்ரோசீல், வெரிகோசீல், அதுக்கும் மேல பயங்கர ஸ்மோக்கிங், செயின் ஸ்மோக்கர்ஸ், ஹெவி ட்ரிங்கிங். இப்ப ஆல்கோஹால், இப்ப இத பதிவை பார்த்துக்கோங்க. ஒரு சிலர் கேட்பாங்க, எங்க வீட்டு பக்கத்துல ஃபுல்லும் தண்ணி அடிக்கிறாங்க, 10 குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி என்னன்னா எல்லாருக்குமே அப்படி கிடையாது. மெஜாரிட்டி வின்ஸ் இல்லைங்களா, நிறைய தண்ணி அடிச்சா உயிரோட்டம் குறையும் அப்படின்றது உண்மை. அப்ப சிலர் வந்து அதுல எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கதான் செய்வாங்க. அந்த சிலர் எக்ஸெப்ஷன்ஸ் வச்சு இங்க கமெண்ட் போடவே கூடாது இல்லைங்களா. அது மெஜாரிட்டி என்ன ரீசன் சயின்ஸ் சொல்லுதோ அது நம்ம சொல்றோம். எக்ஸசிவ் ஆல்கோஹால் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வந்துடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இம்பர்ஃபெக்ட் எரெக்ஷன் போயிடும், ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் வந்துடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்சி, இதெல்லாம் சேர்ந்ததுதான் இம்பார்ட்டன்சி வந்துடும், இன்ஃபர்டிலிட்டி வந்துடும், எல்லாமே வந்துடும் கண்டினியூஸா இருக்கும்போது. சோ இதெல்லாம் ஒரு காரணம். அதுக்கும் மேல இந்த சூடு வேலை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களாம்மா, அதாவது இந்த ரொம்ப ஹீட்டான வேலை, இந்த வெல்டிங் வேலை செய்யறது, இந்த ஜாப் ஓரியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, வெல்டிங் வேலை செய்யறது. அதே மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் பர்சனாலிட்டிஸ் கூட நிறைய இருக்கு. லேப்டாப் நிறைய யூஸ் பண்றது. இன்னொன்னுமா அவங்களுக்கு வந்து ஃபுட் ஹேபிட்ஸ், லைஃப் ஸ்டைலு, அவங்க ஸ்லீப் சைக்கிள் எல்லாமே மாறுது. இன்னொன்னுமா சோஷியல் வித்ட்ராயல் அப்படின்றது அவங்களுக்கு நிறைய இருக்கு. ஏன்னா பேசிக்கலி இப்ப நைட் ஷிஃப்ட் செய்யறவங்க நைட் செய்யறாங்க, பகல்லாம் தூங்கிடுறாங்க. சோ ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இருக்கிறது இல்ல. அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்னால நான் நிறைய சாப்பிடுறேன், எனக்கு என்னோட எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ் சாப்பிட்டாதான் ரிலீவ் ஆகுது. நான் என்ன சாப்பிடுறேன், நான் வந்து பிரியாணி சாப்பிடுறேன், பீஸா சாப்பிடுறேன், ஏன்னா நான் வெஸ்டர்ன் கல்ச்சர் ஃபாலோ பண்றேன், ஜங்க். சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பாருங்கம்மா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி 25,000 பர்சனாலிட்டிஸ் மேல வச்சு ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணாங்க. பொதுவா ரிசர்ச் எல்லாம் ஃபாரின்ல தான் கண்டக்ட் பண்ணுவாங்க, நம்ம ஊர்ல கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ரிசர்ச் கண்டக்ட் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெஸ்டர்ன் டயட், பேலன்ஸ்டு டயட் ரெண்டும் கொடுத்து கண்டக்ட் பண்ணாங்க. அந்த வெஸ்டர்ன் டயட் கொடுத்தவங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ஸை நோக்கி போனாங்க, இன்ஃபர்டிலிட்டி நோக்கி போனாங்க. ஆனா பேலன்ஸ்டு டயட் கொடுத்தவங்க
அவங்களோட ஃபர்டிலிட்டி அந்த ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் Increase ஆச்சு ஆகுச்சு. அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஆக அந்த பேலன்ஸ்டு டயட்லயும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாவு சத்தை கம்மி பண்ணுங்க, ஓகே சுகர் இன் எனி ஃபார்ம் கம்மி பண்ணுங்க, கம்மி பண்ணுங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. பண்ணுங்க. ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்பெர்ம்னோட குவான்டிட்டியும் குவாலிட்டியும் அந்த விந்தணுக்களோட ஆரோக்கிய தன்மை அப்படின்றது அதிகரிக்கிறது Okay. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே மேம். சரிங்களா?